இருக்கிற கவுவோட நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கவு கடலிங்கிற கான்செப்ட் வேறன் மாடை கட்டி அணைக்கிற போது ஸ்ட்ரெஸ் கம்மியாகுதுங்கிறதுனால அந்த ஒரு சர்வீசஸ். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு பிரேக் ஈவன் சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ தமிழ்நாடு ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மில்கிங் ப்ரீட்ஸு. நான் சொன்ன மாதிரி வயசான மாடாக இருந்தாலும் சரி, கறவை இல்லாமல் சென்னையாகாத மாடுகளாக இருந்தாலும் நாங்கள் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். இது பால் இல்லை, நாங்கள் வந்து கைவிடுறது இல்லை. அந்த மாதிரி மாடுகள் நிறைய இருக்கிறதுனால, அதே மாதிரி இந்த தமிழ்நாடு ப்ரீட்ஸில் நம்ம பாலே எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுனால சாணத்தை வச்சு தான் ப்ராடக்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். சாணத்தை வச்சு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4 கேட்டகரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபர்டிலைசர்ஸ். அதில் வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், சாண உரம், வர்மி கம்போஸ்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இங்கே டெரேஸ் கார்டனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் சமுதாய ஆர்வலர்கள் வந்து நிறைய மரம்லாம் நடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த கார்டன் மெயின்டெனன்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப அற்புதமான உரமாக இருக்குது. செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளருதுங்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை தவிர ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூஜா ஐட்டம்ஸு. பூஜைக்கு உகந்தது நாட்டு மாடு சாணம் மட்டும்தாங்க. அதில் இருக்கிற நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு இந்த பர்பஸே சயின்டிஃபிக் பர்பஸ் என்னென்னா, இது வந்து லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இறந்து போனாலும் விரட்டி வச்சு தான் எரிப்பாங்க, ஒரு நல்ல விஷயம் ஹோமோனாலும் விரட்டி தான் எரிப்பாங்க. ஸோ அந்த விரட்டி எரிக்கிறதுல ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஹோமோ தெராப்பி அப்படிங்கிறதெல்லாம் ரீசர்ச்சே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பூஜா ஐட்டம்ஸ் நாங்கள் நிறைய பண்ணுறோம். பசு விரட்டி, விபூதி, அப்புறம் விபூதி இப்போலாம் அட்டையை எரிச்சு கொடுக்குறாங்க, அது இல்லாமல் சுத்தமான விபூதி சாணத்துலேருந்து பண்ணுறது. அப்புறம் வந்து தூப் ஸ்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி, அதுக்கப்புறம் அகர்பத்தி, பஞ்சகவ்ய விளக்கு பண்ணுறோம். இது என்னென்னா நெய் விட்டு ஏற்றும் போது அப்படியே உங்கள் வீட்டில் ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும். இப்போலாம் யாராலையும் வீட்டில் அடிக்கடி ஹோமம் பண்ண முடியறதில்ல. அதனால் அந்த சாண விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றும் போது அப்படியே ஹோமம் பண்ண பலன் வீட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக பூஜா ஐட்டம்ஸில் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா பர்சனல் கேர். நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான். பல் தேய்க்கிறதுக்கு பல்பொடியிலேருந்து, சாம்பலில் செய்கிற பல்பொடியிலேருந்து, பாத் பவுடரு, ஃபேஸ் பேக், மில்க் சோப்பு, விபூதி சோப்பு, பஞ்சகவ்ய சோப்பு, அப்புறம் தலைவலி, நெய்யில் பண்ணுற தலைவலி தைலம். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் கேர் ஐட்டம்ஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் கேர் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு, அதாவது கோமியம் தெளித்தா வந்து வீடு சுத்தி ஆகும், பாசிட்டிவிட்டி வரும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர், கோமூத்திரம் வச்சு ஃப்ளோர் கிளீனர், பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து சாம்பலில் பண்ணுற பொடி, மஸ்கிட்டோ காயில், இந்த மாதிரி ஹோம் கேர் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். இதை தவிர பஞ்சகவ்யா தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அது வந்து என்னென்னா ஆயுர்வேதத்தில் பாரம்பரிய முறைப்படி பஞ்சகவ்யத்தை வச்சு எப்படி மருந்தெல்லாம் தயார் பண்ணுமோ அந்த மாதிரி மெத்தடில் நிறைய மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கவு கடலிங்கிற கான்செப்ட் வேறன் மாடை கட்டி அணைக்கிற போது ஸ்ட்ரெஸ் கம்மியாகுதுங்கிறதுனால அந்த ஒரு சர்வீசஸ், அதுக்கான அவேர்னஸ் ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதை தவிர கண்ணுக்குட்டீஸ்னு ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். வேறன் குழந்தைங்களுக்கு கண்ணுக்குட்டீஸோட பாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ இருக்கிற குட்டி பசங்கள்கிட்ட நீங்கள் வந்து டாக் ப்ரீட்ஸை பற்றி கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லுவாங்க, பட் பசுவோட ப்ரீட்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரியாது, நாட்டு மாடு பற்றி தெரியாதுங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட். அவங்க மாலுக்கோ பீச்சுக்கோ போகாமல் இந்த மாதிரி இடங்களில் வந்து மாடுக்கு ஃபீட் பண்ணுறது, கவு கடலிங் பண்ணுறது, கண்ணுக்குட்டியோட செல்ஃபி எடுத்துக்கிறது, செல்ஃபி வித் கண்ணுக்குட்டீஸுங்கிற மாதிரிலாம் பாண்டிங் சர்வீசஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் பீப்புள் வித் கவுஸ், என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இந்த நாட்டு மாடை பற்றின அவேர்னஸும் கொண்டு போக முடியும். இதில் வர்ற ரெவென்யூவை வச்சு இந்த மாடுகளோட ஃபீடெல்லாம் வந்து எங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரில் இப்போ இதை வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவு கடலிங்லாம் வந்து ஆறானால நல்ல டீஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் ஈவெண்ட்டெல்லாம் இங்கே பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுறோம். ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இங்கே வந்து பண்ணுங்கள், குழந்தைங்கள்லாம் வந்து கண்ணுக்குட்டியோட விளையாடி ஒரு கவு தீமில் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. அதே வீட்டில் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியாக நம்ம மாடை அங்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பூஜை பண்ணி அந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ போத் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாகவும் சரி, கவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இப்போதைக்கு வந்து நமக்கு போத் ப்ராடக்ட்ஸு, சர்வீசஸ்ஸு, மில்க்கு எல்லாமே சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 5 to 6 lakhs செலவாகிடுது. இன்கமும் வந்து ஒரு 6 to 7 lakhs வரும். ஒரு மந்த்தும் டிஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு பிரேக் ஈவன் சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ இருக்கிற கவோட நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது.
வென் இந்த ப்ராடக்ட் சேல் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எங்களுக்கு பிரேக் ஈவன் பண்ணி இன்னும் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியும். இதை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக காமிக்கணுங்கிறதும் எங்களோட ஒன் ஆஃப் த எய்ம் அப்ஜெக்டிவ். ஏன்னாக்கா ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து நாட்டு மாடு வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு வருமானம் இல்லை, இதை வச்சு எங்களால் லாபமாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இதை வந்து கைவிட்டுடுறாங்க. ஸோ இது அவங்களுக்கும் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் எடுத்தாலுமே இதை வாங்குறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை, நீங்கள் பல்பொடி சொல்லி கொடுத்தீங்க நானும் செஞ்சேன் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து ப்ராஃபிட்டபுளாக செஞ்சு காமிச்சு இதை ப்ராடக்ட்டை பற்றி அவேர்னஸ் இருந்ததுன்னா யார் செஞ்சாலும் அது விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஃப்யூச்சர் நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். வீட்டில் இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட் ப்ரீடு, டாஃப் ப்ரீடு. நான் உட்காந்துருக்கிற போது என் ஹைட்டு தான் வருது. இப்போ இந்த மாதிரி மாடுகள்லாம் ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்குது. ஏன்னா இதில் பாலே கறக்க முடியாது, அதனால் பால் இல்லைங்கிறதுனால ஃபார்மர்ஸ் இதை கைவிட்டுட்டாங்க. இது வந்து இப்போ ரேர் ஆகிடுச்சு. யாராவது ஒருத்தவங்க விரும்பி கேட்டால் கூட வளர்ப்புக்கு வாங்க முடியல. இந்த மாதிரி சில இனங்கள் ஏற்கனவே அழிஞ்சிடுச்சு. அழிஞ்சு வர இனங்களும் வந்து நம்ம இப்போ காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த சாண பொருட்களோ இல்லை அதில் ஒரு அவேர்னஸோ க்ரியேட் பண்ணுறதுனால எங்களால் இந்த நாட்டு மாடை மீட்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை நான் எல்லாரும் வாங்கணும்னு எதுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இது வந்து நீங்கள் ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணணுங்கிறது இல்லை. உங்களோட பர்சனலாக நீங்கள் ஒரு நல்ல டூத் பவுடரோ ஒரு சோப்போ யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹெல்த் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணுறதுனால ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுங்கிறதுனால பொல்யூஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அகர்பத்தி எல்லாம் வந்து கெமிக்கல் பேஸ்ட் அகர்பத்தினால கேன்சரே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் வந்து இது நம்ம ஒரு ஃபார்மருக்கு நாளை பின்ன ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நாட்டு மாடுகள் ஸ்லாட்டர் ஹவுஸ் போகாமல் வெட்டுக்கு போகாமல் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி டுவார்ஃப் பிரீட்ஸ், ரேர் பிரீட்ஸ்லாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒன்று இருந்தது, எங்கள் அப்பா பார்த்தாங்க, எங்கள் தாத்தா பார்த்தாங்க, நான் எங்களால் பார்க்க முடியலங்கிற சுச்சுவேஷன் தான் குழந்தைக்கு வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் நம்ம வந்து இப்போ இருக்கிற பிரீட்ஸாவது ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.